வணக்கம் நேயர்களே, இது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் அருணீரேஷ் அருளானந்தம். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக தலைப்புச் செய்திகள். அபிவிருத்தி விசேட விதிமுறைகள் சட்டமூலத்தை வடமாகாண சபை நிராகரித்துள்ளது. மட்டக்களப்பு கழுதாவளை கடற்கரையில் விமானம் ஒன்றில் பாகம் கரையொதுங்கியுள்ளது. கச்சத்தீவு புனித அந்தோணியார் தேவாலயம் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தொடர்வது விரிவான செய்தி. அபிவிருத்தி விசேட ஏற்பாடுகள் சட்டமூலத்தை வடமாகாண சபை நிராகரித்துள்ளது. இந்த சட்டமூலத்தை ஏகமனதாக நிராகரிப்பதாக வடமாகாண சபை முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் மாகாண சபை அமர்வின் போது அறிவித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார அபிவிருத்தி விசேட ஏற்பாடுகள் சட்டத்திற்கு ஆதரவு கோரி ஜனாதிபதியின் ஒப்பத்துடன் ஆளுநர் அன்பு கடிதம் தொடர்பாக அவைத்தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தனது கருத்துக்களை தெரிவித்திருந்தார். சக்தி வாய்ந்த அமைச்சொன்றை அல்லது அமைச்சரை நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அது எங்களுடைய அதிகாரங்களுக்கு முரணானதாக உள்ளதாக அவர் இதன் போது கருத்து தெரிவித்திருந்தார். சட்டமூலம் தொடர்பாக கருத்து தெரிவித்த வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் சில விடயங்களை மத்திய அரசு நடைமுறைக்கு கொண்டு வரும் பொழுது நாங்கள் உடன்பட்டால் அது சட்டமாகும். நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பெறப்படும். நாங்கள் உடன்படாவிட்டால் அந்த சட்டம் மூலம் ஏற்புடையதாகாது என சட்டத்தில் இருக்கிறது என அதன் போது குறிப்பிட்டிருந்தார். மத்திய அரசு என்ன செய்ய போகிறோம் என்ற முடிவுக்கு வந்து அதை எங்களுக்கு குறிப்பிட்டு நாடு முழுவதிலும் செய்ய இருக்கிறார்கள். அபிவிருத்தி என்ற போர்வையிலே மாகாணத்துக்குரியதை மத்தி செய்வது வரவேற்கத்தக்கது அல்ல எனவும் அவர் இதன் போது குறிப்பிட்டிருந்தார். உவா மாகாணத்தில் இந்த சட்டமூலத்துக்கு நேற்று எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது கீழிருந்து மேல் வர வேண்டிய சட்டம். நாங்கள் தீர்மானித்து மத்தி கூற வேண்டும். ஆனால் அவர்கள் தீர்மானித்து பிடித்திருக்கிறார். அதனால் இந்த சட்ட மூலத்தை எதிர்க்கிறோம் என அவர் போது குறிப்பிட்டிருந்தார். நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக வடமாகாண சபை பேரவைத் தேர்தலிலிருந்து கதிராமத்தையன் ரஜினிகாந்தன். வடமத்திய மாகாண ஆம்புலன்ஸ் சாரதிகளின் பணி பகிஷ்கரிப்பு மற்றும் உண்ணாவிரத போராட்டம் இன்றும் தொடர்கிறது. 6/2006 சுற்றறிக்கைக்கு அமைய ஊழியர்களை சேவையில் இணைத்துக் கொள்வதில் நிலவும் குளறுபடிகளுக்கு எதிராகவே இந்த பணி பகிஷ்கரிப்பு கடந்த 21ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. மேலும் நேற்று மாலை அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு முன்பாக உண்ணாவிரதத்தை அவர்கள் ஆரம்பித்திருந்தனர். தங்களின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை தாம் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக வடமத்திய மாகாண ஆம்புலன்ஸ் சங்கத்தின் செயலாளர் அமர்நந்த படுகே தெரிவித்தார். வடமாகாண சபை அமர்வில் நேற்று வடமாகாண சுகாதாரம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற PHI-மார்களுடைய பொது சுகாதார பரிசோதகர்களுடைய இடமாற்றம் ஒரு முறைகேடான இடமாற்றமாக கருதப்படுகின்றது. அவர்களுடைய எந்த ஒரு வேலை நிறுத்தம், அந்த இடமாற்றம் காரணமாக நடக்கின்ற வேலை நிறுத்தம். ஏற்கனவே பல இடங்களில் நாங்கள் ஆளுநருடைய அதிகாரத்தை குறைக்க வேண்டும் என்று, ஆளுநருடைய தலையீட்டை நிறுத்த வேண்டும் என்று பல இடங்களில் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்ற போது இந்த இடமாற்றம் கூட ஆளுநரின் அனுமதி பெற்று நடத்தப்பட்டதாக முறைப்படப்பட்டுள்ளது. புலம்பெயர் தமிழர்களிடம் ஒரு வேண்டுகோளை வைக்க வேண்டும். ஒரு முறையான அனுமதி பெற்று ஒரு மருத்துவ பீடத்தை நாங்கள் வன்னி பகுதியில் யாழ்ப்பாணத்தில் எங்கேயோ வடமாகாணத்திலே ஒரு இடத்திலே உருவாக்குவமாக இருந்தால் எங்களுடைய புலம்பெயர் பிள்ளைகளும் இங்கு வந்து படிக்கின்ற பொழுது, வேறு வேறு பல இனத்தவர்களும் வந்து படிக்கின்ற பொழுது பல்தேசிய உணர்வு எங்களுடைய பிள்ளைகளுக்கு வரும். இன்றைக்கு இந்தியாவிலேயே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். விவசாயம் படிக்கிறார்கள், தகவல் தொழில்நுட்பம் படிக்கிறார்கள். நாங்கள் சுகாதாரம் கல்வி இரண்டுக்குமான சர்வதேச அபிவிருத்தி மகாநாடு ஒன்றை நாங்கள் அடுத்த மாதம் கனடா நாட்டிலே ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த மகாநாட்டின் ஊடாக பணம் மாத்திரமல்ல, எங்களுடைய திணைக்களங்களை துறைசார் ரீதியிலே முன்னெடுத்து செல்வதற்கு, மேலதிக பயிற்சிகளை வழங்குவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தலாம் என்று நம்பி இருக்கின்றோம். வடக்கு மாகாணத்தினுடைய எங்களுடைய மூலோபாய திட்டத்தின் அடிப்படையிலே எதிர்வரும் 3 ஆண்டுகள் இந்த மூலோபாய திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டி இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த மூலோபாய திட்டத்தின் அடிப்படையிலே எங்களுடைய மாகாணத்தின் சுகாதார அபிவிருத்தியை மேற்கொள்வதற்கான ஒரு சர்வதேச மகாநாடாக இந்த மகாநாட்டை கருதுகிறோம். அந்த அடிப்படையில் இந்த மகாநாட்டினூடாக எங்களுடைய மக்களுக்கு ஒரு சிறந்த சுகாதார சேவையை அடுத்த 3 ஆண்டுகளிலே வழங்குவதற்கு இந்த சந்தர்ப்பம் அதை உறுதிப்படுத்தும்.
கச்சத்தீவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட புனித அந்தோனியார் தேவாலயம் கடற்படையினரால் யாழ் ஆயர் இல்லத்திடம் இன்று உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8:30 தொடக்கம் நடைபெறும் விசேட ஆராதனைகளுடன் தேவாலயம் திறந்து வைக்கப்பட உள்ளதாக யாழ் ஆயர் இல்லம் அறிவித்துள்ளது. யாழ் கச்சத்தீவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட புனித அந்தோனியார் ஆலயமானது கடந்த 7ஆம் திகதி கடற்படையினரிடமிருந்து உத்தியோகபூர்வமாக கையளிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. எனினும் டிசம்பர் மாதம் 5ஆம் திகதி தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் காலமானதை அடுத்து இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தன. இதனையடுத்து யாழ் மறை மாவட்ட ஆயர் ஜஸ்டின் பர்னாட் ஜானபிரகாசம் ஆண்டகையிடம் இன்றைய தினம் கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலயம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்படுவதாக கடற்படை பேச்சாளர் கேப்டன் அக்ரம் அளவி குறிப்பிட்டுள்ளார். கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திறப்பு விழாவில் பங்கேற்பதற்கு தமிழகத்திலிருந்து 100 மீனவர்கள் வருகை தந்துள்ளனர். 3 படகுகளில் இவர்கள் வருகை தந்துள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இந்திய அரசின் அனுமதியுடன் ராமேஸ்வரம் பங்கு தந்தை சகாயராஜ் தலைமையில் தமிழக மீனவர்கள் கச்சத்தீவுக்கு வருகை தந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இலங்கையில் சமூக, பொருளாதாரம் மற்றும் அரசியல் ரீதியில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் பாராட்டியுள்ளார். ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி பாராட்டுக்களை தெரிவித்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை நல்லிணக்கம் தொடர்பில் இலங்கை அர்ப்பணிப்புடன் செயற்படுவது வரவேற்கத்தக்க விடயம் எனவும் ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இலங்கையை புதிய பாதைக்கு இட்டுச் செல்வதற்கு செய்துள்ள அர்ப்பணிப்புகள் கௌரவிக்கப்பட வேண்டியவை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பதவியிலிருந்து தாம் விலகினாலும் இலங்கைக்கு தன்னால் வழங்கக்கூடிய அனைத்து ஒத்துழைப்புகளையும் வழங்குவதற்கு தயாராக உள்ளதாகவும் ஐக்கிய நாடுகளின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் சுட்டிக்காட்டியுள்ளார். சிரச நத்தார் வலயத்தின் இறுதி தினம் இன்றாகும். 2வது தடவையாகவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சிரச நத்தார் வலயம் மக்கள் பார்வைக்காக இன்று பிற்பகல் திறக்கப்படவுள்ளது. இது தொடர்பிலான தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் எமது அலுவலக செய்தியாளர் ராஜலிங்கம் ரவிரகு. அன்பெனும் மலையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே. ஆம், ஏசுபிரான் அவதரித்த இந்த புனித மாதத்தினை சிறப்பூட்டும் வகையில் சிரச நத்தார் வலயம் அமைய பெற்றிருக்கின்றது. இந்த நத்தார் வலயமானது இன்றைய தினம் இறுதி நாளாக காணப்படுகின்றது. சிரச நத்தார் வலயத்தில் மிக விசேடமான அம்சமாக பரிசுத்த பாப்பரசரினால் ஆசீர்வதிக்கப்பட்ட புனித மாதாவின் சிலை இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மாதாவின் சிலையினை தரிசிப்பதற்கான சந்தர்ப்பமும் கூட இன்றைய தினம் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்று மாலை முதல் அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு கிட்டும் என்பதனை இந்த வேளையில் நினைவுபடுத்திக் கொண்டு சிரச நத்தார் வலயத்தில் விசேடமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பல கலை நிகழ்வுகளுடன் நத்தால், கரோல் கீதம் மற்றும் ஏனைய வீதி நாடகங்களும் இடம்பெற இருக்கின்றது என்பதனை இந்த வேளையில் நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். ஆகவே இன்று மாலை முதல் இன்றைய இறுதி தினமான நத்தால் வலயத்தின் இறுதி தினமான இன்றைய தினம் மாலை 5 மணிக்கு பின்னர் பக்தர்களின் தரிசனத்திற்காக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது. ஆகவே உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம் சிரச நத்தார் வலயத்திற்கு. நியூஸ் பஸ் செய்திகளுக்காக சிரச நத்தார் வலயத்திலிருந்து ராசலிங்கம் ரவிரகு. கிழக்கு மாகாண சபை அமர்வுகளுடன் இணைந்து கொள்கிறார் எமது பிராந்திய செய்தியாளர் போ சர்சிவானந்தம். மத்திய அரசினால் கிழக்கு மாகாண சபையின் அங்கீகாரத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட விசேட அபிவிருத்திகள் தொடர்பான சட்ட மூலம் தொடர்பில் தமது மாகாண சபையின் அனைத்து உறுப்பினர்களும் நிலைப்பாடு மிகவும் முக்கியமானது என கிழக்கு மாகாண சபை முதலமைச்சர் காபிஸ் நசீர் அகமது தெரிவித்தார். இன்று முதலமைச்சர் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலும் அதனைத் தொடர்ந்து சபை அலுவலிலும் இந்த கருத்தை முன்வைத்திருந்தார். கல்வி அமைச்சர் தண்டாயுதபாணி மற்றும் சுகாதார அமைச்சர் நசீரும் இந்த செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த விசேட அபிவிருத்திகள் தொடர்பான சட்ட மூலம் 30ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வரும் 30ஆம் தேதிக்கு பின்னர் இந்த சட்ட மூலம் தொடர்பான வாத விவாதங்கள் இடம்பெற்று அதற்கான முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளதாகவும் முதலமைச்சர் இங்கு தெரிவித்தார். இதேவேளை 2017ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கடந்த வருடத்துக்கு அமைவாக 52% நிதி குறைக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி மூலம் குறைப்பு தொடர்பாக இன்று அலரி மாளிகையில் நடைபெற இருக்கின்ற பிரதம மந்திரியுடன் சந்திப்பில் அதை குறிப்பிட இருப்பதாகவும் முதலமைச்சர். மட்டக்களப்பு கழுதாவளை கடற்கரையில் விமானம் ஒன்றின் பாகம் கரையொதுங்கியுள்ளது.
இன்று காலை 7:30 அளவில் விமான பாகம் கரையொதுங்கியுள்ளதாக களுவாஞ்சிக்குடி பிராந்திய உதவி போலீஸ் அධீட்சகர் BT சிசிர தெரிவித்துள்ளார். விமானத்தின் இறக்கை பகுதி ஒன்றே கரையொதுங்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் கடற்படையினருக்கும் விமானப்படையினருக்கும் அறிவிக்கப்பட்டதை அடுத்து அதிகாரிகள் கழுதாவளி கடற்கரைக்கு வருகை தந்துள்ளனர். கரையொதுங்கியுள்ள விமானத்தின் பாகம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக களுவாஞ்சிக்குடி பிராந்திய உதவி போலீஸ் அධீட்சகர் BT சிசிர தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டியெழுப்பும் நியூஸ் ஃபெஸ்ட் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் 2ஆம் அத்தியாயத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட மற்றொரு செயற்திட்டம் இன்று மக்களின் பாவனைக்காக கையளிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு அக்குரானை பகுதி மக்களுக்கான யானை வேலி நிர்மாணிக்கப்பட்டு இன்று கையளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கின்றார் மக்கள் சக்தி செயற்திட்ட குழு தலைவர் ராஜலிங்கம் திரிஷானோ. வணக்கம் அருணி. மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் 2வது அங்கத்தின் ஆரம்பமாக நாம் முன்னெடுத்திருந்த மட்டக்களப்பு அக்குரானை கிராமத்தை சேர்ந்த மக்களை பாதுகாப்பதற்கான யானை மின்சார வேலி இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அதாவது மிகவும் சிறப்பாகவும் கண்கவரும் விதத்தில் இன்றைய தினம் இந்த சிறப்பு விழா நடைபெற்றது. இன்றைய தினத்தில் பாதுகாப்பு பிரிவினரும் அதே போன்று அரசு மற்றும் அரசு உயர் அதிகாரிகளும் இலங்கை கடன் காப்புறுதி கூட்டு ஸ்தாபனத்தின் நிதி முகாமையாளரும் எம்முடன் கைகோர்த்திருந்தார்கள். அந்த வகையில் அவர்களின் ஒத்துழைப்புடன் நாம் மிகவும் சிறப்பான முறையில் வெற்றிகரமாக இந்த யானை வழியை அமைத்திருக்கிறோம். இன்று முதல் இந்த கிராமத்தில் வாழக்கூடிய அனைத்து இந்த மக்களுக்கும் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. காட்டு யானைகளின் தாக்கத்தால் உயிர் சேதமோ பயிர் சேதமோ இடம்பெறாது என்பதை நம்பிக்கையுடன் உறுதியாக எம்மால் கூறிக்கொள்ள முடியும். நியூஸ் ஃபர்ஸ்டுக்காக மட்டக்களப்பு அக்குரானை கிராமத்திலிருந்து ராஜலிங்கம் திரிஷானோ. அந்த தகவலுக்காக நன்றி திரிஷானோ. மற்றும் ஒரு உள்நாட்டு செய்தி, கிராமத்தின் அபிவிருத்திகளை போக்குவரத்து கட்டமைப்புகளூடாக அறிந்து கொள்ள முடியும். கவனிப்பாரின்றி காணப்படும் பிரதேசங்களில் உள்ள வீதிகள் இற்றை வரை குன்றும் குழியுமாகவே காணப்படுகின்றன. வெளிமடை குருத்தலாவை பகுதிக்கான இந்த வீதி புனரமைக்கப்படாமல் காணப்படுவதால் நாளாந்தம் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்குவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். குருத்தலாவை நகரிலிருந்து தலாவ நோக்கி பயணிக்கும் இந்த வீதியை பல கிராமங்களை சேர்ந்த மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். போக்குவரத்துக்கு உகந்ததாக காணப்படாத இந்த வீதியில் பாரிய அபாயத்திற்கு மத்தியில் வாகனங்களை செலுத்த வேண்டிய இக்கட்டான சூழ்நிலைக்கு தாம் தள்ளப்பட்டுள்ளதாக சாரதிகள் தெரிவிக்கின்றனர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இது தொடர்பில் கவனம் எடுக்க வேண்டும் என வெளிமடை குருத்தலாவை மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். இந்த பாதையை நீங்க பார்த்திருப்பீங்க. நாங்க அவசர தேவைக்கு வந்தாலும் கூட 10 பேரை கூட்டிக்கணும் வந்து தள்ளி கொண்டு தான் மறுபடி போக வேண்டிய ஒரு நிலைமை. தொடர்வது விளையாட்டு செய்தி. 19 வயதிற்குட்பட்ட ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியன் இந்திய அணியை இலங்கை இளையோர் அணி இன்றைய தினம் எதிர்கொள்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் தொடர்ச்சியாக 3 தடவைகள் கிண்ணம் வென்ற அணியாக பரிணமிக்கலாம் என்ற தகுதியுடன் இந்திய அணியும் முதல் தடவையாக சாம்பியனாகும் கனவுடன் இலங்கை அணியும் இந்த போட்டியில் விளையாடுகின்றன. கொழும்பு ஆர் பிரேமதாச மைதானத்தில் மின்னொளியில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இலங்கை அணிக்கு சவால் மிகுந்ததாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மலேசியாவில் 2012ஆம் ஆண்டு நடைபெற்ற போட்டியிலும் 2014ஆம் ஆண்டு ஐக்கிய அரபு ராச்சியத்தில் நடைபெற்ற போட்டியிலும் இந்திய அணி சாம்பியனாகி இருந்தது. 3வது முறையாகவும் கிண்ணம் வெல்லும் தீவிர முனைப்புடன் இன்று நடைபெறும் போட்டியில் இலங்கை அணியை பலம் பொருந்திய இந்திய அணி எதிர்கொள்ள தயாராகின்றது. அரையிறுதிப் போட்டியில் பங்களாதேஷை இலகுவாக வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தமை, சவாலான நேபாள அணியுடன் பெறப்பட்ட வெற்றி போன்ற அனுபவங்களை கொண்டு இந்த போட்டியில் இந்திய அணியை வீழ்த்த கங்கணம் பூண்டுள்ளது இலங்கை அணி. இந்திய அணியில் அபிஷேக் சர்மா இலங்கை அணிக்கு போட்டியை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுவதோடு அவ்வணியின் பிரதான பந்து வீச்சாளரான பிரித்வி ஷோ இலங்கை அணியின் விக்கெட்டுகளை துரிதமாக வீழ்த்த போராடுவார் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இலங்கை அணி தலைவர் கமிந்த மெய்ந்தி சகலத்துறை வீரராக இருப்பது மட்டுமல்லாது ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் சஞ்சுலா அபே விக்ரம சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்துவார் என அணியின் வெற்றிக்கு சாதகமானதாக அமையும். இந்த போட்டியில் வெற்றி பெறுகின்ற அணி 3வது 19 வயதிற்குட்பட்ட ஆசிய கிண்ணத்தை தனதாக்கும் தகுதிக்கு உரித்தாகும் என்பது குறிப்பிடத்தக்கதாகும்.
விழா ஒன்றுக்காக தயார்படுத்தப்பட்டிருந்த யானை ஒன்று குழப்பமடைந்து வீதியின் ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை தாக்கும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டு வருகின்றது. அந்த காட்சிகளுடன் எமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவி வழங்கும் திரைப்படத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். ஆனு ரெண்டாங்க ஐயா